கேட்குறதா நான் வந்து இப்போது ரசத்து பொடி பண்ணி காட்டுறேன். ரசத்து பொடிக்கு என்னென்ன சாமான் வேணும்னு எடுத்து வச்சுருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எல்லாம் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி வேறு 3 டேபிள் ஸ்பூன், மிளகா வெத்தல் இதோட தான் ஒரு 10 மிளகா. இது வந்து இது 1 டேபிள் ஸ்பூன், துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன். இது வந்து உலர்ந்த கருவேப்பிலை. இதை வந்து பச்சையில் இதை போட்டு ஒரு பருப்பல் வறுத்துட்டு இது போடணும். இதுதான் சாமான் இருக்குது. இப்போ வந்து மிளகை போட்டு வறுக்க, அதாவது மிளகுக்கு சொட்டு நெய் ஊற்றி வறுக்கணும். நான் எல்லாத்தையும் வறுக்கணும். இது வந்து மிளகை வந்து வறுக்கணும், சொட்டு நெய் ஊற்றிட்டு இது வந்து ஒரு வெடி வெடிக்கணும். அவ்வளோதான் வறுக்கணும். அது இதை வறுத்துட்டு பாக்கி எல்லாத்தையுமே அடுப்பை நிதானமாக வச்சுட்டு எல்லாத்தையும் வறுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் நெய் ஊற்ற வேண்டாம். இதுக்கு மிளகுக்கு மாத்திரம் தான் நெய் ஊற்றணும். ஒரு வெடி வெடிச்சணும். அது அவ்வளோதான். ஒரே ஒரு சிக்கனாய் சுட்டா போகிறோம். ஈரமெல்லாம் அதோ படம் வச்சு சுற்றிட்டு போகிறோம். துவரம் பருப்பை மாதிரி சுட பண்ணிவிட்டு இதை தனியாக வச்சுக்கணும். ஏன்னா இதை முதல்ல போட்டு அரைக்கணும். இது சீக்கிரம் மசியாது. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு அரை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பாக்கி எல்லாத்தையும் போட்டு ஒன்று அரைக்கலாம். வந்து கொஞ்சம் மணக்க அடுப்பை மெல்லிஷாக வச்சுட்டு மணக்க வைக்கணும். இது வந்து கொத்தமல்லி விரையை எல்லாத்தையும் விட எல்லாம் 2னாக்கா இது 3 கொத்தமல்லி விரை 3 டேபிள் ஸ்பூன். இதை வந்து ஒரு உளுண்டு இந்த இது வெந்தயம் ஒரு 4 வெந்தயம் இது போடவே போட்டு சீட்டை சுட பண்ணிவிட்டு எல்லாமே நிதானமாக நிதான அடுப்பில் வச்சுட்டு வறுக்கணும். ஜாஸ்தி வறுக்க கூடாது, வரனாவே இருக்கக்கூடாது. கொத்தமல்லி எல்லாம் வாசனை வர வறுத்தா போகும். மிளகாயை கொஞ்சம் சுட பண்ணிக்கணும். அதுக்கும் எண்ணெய் ஊற்ற வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். சித்த சுட பண்ணிட்டா போடும். சுட பண்ணிவிட்டு அது வரணுன்றது அவசியம் இல்லை. இது வந்து அப்படியே சுட பண்ணிட்டு இருந்தேன் வெறும் பாண்டில் வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு வினாடி தான் வரும். ஒரு வினாடி அந்த சூட்டோடு இருந்தால் போதும். அது பனைச்சோறு சூட்டோட வரும். இதான் இந்த சாமான் இவ்வளோதான். இதை வந்து இனிமேட்டு இந்த மாதிரி வறுத்துவிட்டு மிக்சியில் கொஞ்சம் ரொம்ப வழவழன்னு பொடி பண்ண வேண்டாம். சுமாராக கரன்னு பொடி பண்ணி வச்சு விட்டுருந்தாக்கா 2 நாளுக்கும் 8 நாளுக்கு வாசனையாக இருக்கும். 8 நாளைக்கு ஒன்றும் பண்ணிக்கலாம். இதை ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதை வந்து சாப்பிட்ட எனக்கு 8 நாளில் நல்லா கம்ம வாசனையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வைக்காதுங்க தயவு பண்ணி, எல்லாம் வெளியிலேயே வைக்கலாம் இதெல்லாம். அதனால் இப்போது இது எல்லாத்தையும் அரைச்சிவிட்டேன். இப்போ எங்கள் பாருங்க தான் பொடி வந்து
ரொம்ப வழவழன்னு அரைக்கல, ரொம்ப கரகரன்னு அரைக்கல, நல்லா நிதானமாக திட்டமாக அரைச்சிருக்கேன். டப்பாவில் கொட்டி வச்சா நல்லாயிருக்கும். இது ஒரு 8 நாளைக்கு இருக்கும், வாசனை போகாது, நல்லாயிருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்த்து இந்த பொடி எடுத்து இது பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணி பாருங்க இது எப்படி இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு.